ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட டைரக்டர் பூமிநாதன் சார் இருக்காங்க. பேசலாமாங்க சார்? டவுன் ஹால் நடந்துட்டுருக்கு. ஸோ ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு இது வந்து பொலிட்டிக்கலாக ஒரு நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குது? தமிழகத்தை ஆண்டவர்களும் தமிழகத்தை ஆளப்போகின்றவர்களும் ஏற்கனவே என்ன செய்தார்கள், ஆளப்போகிறவர்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பது குறித்து சமூக பொருளாதார அரசியல் கண்ணோட்டத்தோடு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வளர்ச்சியில் இந்த கட்சி தலைவர்களுடைய உறுதிமொழி எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து இன்றைய இந்த டவுன்ஹால் நிகழ்ச்சியில் நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து அவர்களுடைய கருத்துக்களையும் அவருடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்க இருக்கிறார்கள் என்பது குறித்து அறிந்த பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரே பிளாட்ஃபார்மில் அத்தனை அரசியல் தலைவர்களையும் வரவழைத்து நியூஸ் 18 இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருப்பது அரசியல் அறிவை மட்டுமல்ல, இந்த அரசியல் தளத்தில் இந்த சமூக பொருளாதார மாற்றத்தை யார் உண்டு பண்ண இருக்கிறார்கள் என்பது குறித்த ஒரு தெளிவான சிந்தனையை நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? நிச்சயமாக ஒரு ஐஏஎஸ் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அரசியல் புரிதல் என்பது நிச்சயமாக வேண்டும். பொருளாதார முன்னேற்றம், சமூக மேம்பாடு, இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதற்கு அடித்தளமிடுவது இந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், அவருடைய கொள்கை முடிவுகள். இந்த ஏற்கனவே இப்போ எக்கனாமிக் சர்வே தமிழ்நாடு அரசு ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் பிற மாநிலங்களோட ஒப்பிடுறப்ப சில இடங்களில் நம்மளுடைய முன்னேற்றங்கள் ரொம்ப பாசிட்டிவாகவும் நிறைய இடங்களில் நெகட்டிவாகவும் இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி இந்த ஆளும் கட்சியும் வரப்போகின்ற கட்சிகளும் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான உறுதிமொழி கொடுக்க போகிறாங்க, ப்ரைஸ் எப்படி ஸ்டேபிளாக கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க, ஃப்ரீ பீஸ் மூலமாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட் மாற்றி ரூலிங் பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டி கொடுக்கறது மூலமாக இந்திய பொருளாதாரத்தில் எத்தகைய தாக்கத்தை உண்டு பண்ணும், இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த டிஸ்கஷனில்.